எப்பயுமே சார் புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களோட ஒரு சித்தர் கனெக்ட் ஆகி தான் இருப்பார். அது பெரிய சிறப்பு. அப்பேற்பட்ட முருகன் ஆலயங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானது. பழனி போகரால் அவரோட சித்தரோட சம்மந்தப்பட்டது. திருச்செந்தூர் 5 சித்தர்கள் சம்மந்தப்பட்டது. வடபழனி 3 சித்தர்கள் சம்மந்தப்பட்டது. சென்னிமலை பின்னாக்கு சித்தர் அப்படின்னு ஒருத்தர். பின்னாக்கு சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாம்பாட்டி சித்தருடைய சீடர், அப்படி ஒரு சித்தர். இப்படி ஒவ்வொரு முருகன் ஆலயங்கள்லையும் ஒரு சித்தர் கனெக்ட் ஆகியிருப்பாங்க. சுமதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் சாமின்னு பட்டீஸ்வரர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறார், பட்டீஸ்வரர் குழந்தை பாக்கியத்தை நான் தர முடியாது, என் குழந்தையாக இருக்கிற முருகன் தான் தர முடியும். எந்த முருகன்? இதோ எனக்கு இடது பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா, மருதமலையில், அந்த முருகனை கும்பிடு, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேரூர் பட்டீஸ்வரர் சொல்ல அவர் போய் அங்கே வழிபாடு பண்ணி நல்ல குழந்தை பேர் வாய்த்ததாக பேரூர் தல புராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லை சார், அந்த பேரூர் தல புராணத்தில் ஒரு செய்தி வருது, மருதமலைக்கு மேலே சாமி இல்லை, மருதமலையே சுவாமி. மலையே சுவாமியாக இருக்கிறது 2 தலம் தான். ஒன்று திருவண்ணாமலை, மருதமலை இருக்கு பார்த்தீங்களா, மருதமலையில் சுவாமியே முருகனாக இருக்கார். அந்த புராணத்தில் வருது மருதமலையே முருகனாகவும் அங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் மருத மரமே வேலாகவும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த ஆதி மூலஸ்தான மூர்த்திக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் இடையில ஒரு குகை இருக்கு. குகை இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது நம்பப்படுகிறது. என்னமோ தெரியல, பழனியில போகர் ஃபேமஸ் ஆன அளவுக்கு மருதமலையில பாம்பாட்டி சித்தர் ஃபேமஸ் ஆகல. பாம்பாட்டி சித்தர் வந்து அவர் பிறகுதான் மருத்துவத்துக்கு வரல. நம்முடைய சட்டை முனிவனுடைய அருள் கிடைப்பதற்கு முன்னாடியே, அவருடைய அறிவுரை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மருத்துவத்துக்கான உதவி செஞ்சுட்டு இருந்தார். மருத்துவர்கள் வந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு விஷத்துல தயாரிப்பாங்க சில மருந்துகள். அப்ப எனக்கு இந்த வகையான பாம்பு வேணும் அப்படின்னு கேட்டா எடுத்து கொடுப்பாரு. உனக்கு பாம்பு தானே வேணும், நாளைக்கு காலையில் பாம்பு தரேன், நீ விஷம் எடுத்துக்கோ, விஷத்தை வேணாலும் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரா. பாம்பாட்டி சித்தர் இருக்கிற இடத்துல மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாறையில அந்த பாம்பு படப்படுத்த மாதிரி ஒரு பாறை இருக்கும், பொந்து மாதிரி ஒன்று லைட்டா இருக்கும், ஒன்று இருட்டா தெரியும் இருக்கும். அந்த முருகன் சிலை இருக்கு பாத்தீங்களா, முருகனே சித்தராக இருக்கலாம்னு கூட சொல்றாங்க. எல்லாருமே கணவன் மேல இருப்பாரு, மனைவி கீழே இருப்பாங்க, அடியார்கள் ரொம்ப கீழே இருப்பாங்க. அதனால சரி. ஆனா சென்னிமலையில போய் பாத்தீங்கன்னா முருகன் மேல இருப்பாரு. முருகனுக்கு மேல இன்னொரு 100 படிக்கிட்டு மேல போனீங்கன்னா 2 அம்பாள் இருப்பாங்க ஒரே கருவறையில. எந்த அம்பாள் அப்படின்னு கேட்டா வள்ளியும் தெய்வானையும் மட்டும் இருப்பாங்க. இந்த தலத்துக்கு போனால் எனக்கு என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்காது. நமஸ்கார். மருதமலையில் கோயம்புத்தூரில் தான் இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27 வருடங்கள் கோயம்புத்தூரில் தான் இருந்திருக்கேன். அப்போ மருதமலை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே சுற்றி திரிந்த இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மருதமலைக்கு போகிறதுனால அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோம்னா அந்த மருதமலையில் அந்த மலையே இருக்குது. இப்போல்லாம் அந்த மேலே யாரையும் ஏற விடுறது கிடையாது. உங்களுக்கு அந்த பக்கம்லாம் போகவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த டைம்லலாம் பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி அந்த மலை மேலேயே ஏறி அங்கேருந்து அப்படி கீழே இறங்கினோன்னா அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் வந்துடும். ஸோ அது வர வழியில் அந்த சின்ன ஊத்தெல்லாம் வரும். அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மருதமலைங்கிறதே உங்களுக்கு மூலிகை காடு தானே. அந்த மரங்கள் அதிகமுள்ள இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதே ஒரு மூலிகை காடு அது மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு தடவை போகும்பொழுதுமே முருகர் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு பரவசத்தை கொடுத்திருக்கிறாரோ அதே அளவு பரவசத்தை வந்து எனக்கு பாம்பாட்டி சித்தரும் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது பாம்பாட்டி சித்தரை ஒவ்வொரு தடவையுமே அது சின்னதுலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தோம்னா அவங்கள வந்து இதுக்குள்ளே தான் வந்து அவர் வந்து தவம் செய்துக்கிட்டு இருந்தார், இது வழியாக அவர் வந்து போய் முருகரை பார்த்துட்டு வருவாராம், இங்கே எப்போ வேணால் தோன்றுவார், ஒரு பாம்பு வழியில் தோன்றுவார், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்பொழுது அந்த ஒரு பழக்கம் அந்த சிறு வயதில் அந்த ஒரு சப்கான்ஷியஸாக பதிஞ்சதா என்னன்னு தெரியல. இன்றளவும் நான் மருதமலைக்கு போகும்பொழுது அந்த பாம்பாட்டி சித்தர்கிட்ட போனேன்னா எட்டி பார்ப்பேன், உள்ளேருந்து ஏதாவது பாத்திரப்பட்டதா, ஏதாவது ஒரு விதமான எட்டி ஒரு 4 பக்கம் எல்லாரும் வந்து பார்த்து ஏதாவது தியானம் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி நமக்கு கண்ணில் தென்பற்ற மாட்டாரான ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மருதமலைங்கிறதே வந்து ஏகப்பட்ட விஷயங்களும் அதிசயங்களும் பாம்பாட்டி சித்தர்கள் புரிந்த அவர் சித்தர் புரிந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து இன்னும் அங்கே கோவைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு பாக்கியமும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மருதமலைக்கு போனாலே ஒரு காலத்தில் வந்து உடம்பு சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து வந்தது இல்லையா. இப்போ பாம்பாட்டி சித்தவரை வந்து பார்த்தோம்னா அவர் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து அவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்தையும் பெற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதாவது அவரை வந்து அவருடைய குருவான சட்டை முனிநாதர் அவரை நாகரத்தினம் என்று அழைப்பாராம். நாகரத்தினம் என்று அழைக்கிறது மட்டுமல்லாமல் அவரை வந்து பார்த்தபோது
உனக்குள்ளே ஒரு வீரியமிக்க பாம்பு நாகம் ஒன்று உனக்கு வீழ்ப்பதற்காக வெளிவருவதற்காக காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னதாக சொல்லுவாங்க. நீங்க சொல்லிதான் எனக்கு அவர் வந்து இருளர் அந்த அந்த ஒரு வேலை தான் அவர் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அது வரைக்கும் தெரியாது. பாம்பாட்டி சித்தர் அப்படின்றது வந்து அவர் வந்து இந்த மாதிரியான பல்வேறு சித்திகள் பிறந்தவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து அவ்வளவு தூர காலமா போயிட்டு வந்த போதும் நமக்கு அப்படிதான் தெரியும். அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்துதான் மாறினார் அப்படின்றது எனக்கு நீங்க போன தடவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறமாக நான் வந்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். நாகரத்னம் அப்படின்னு அவர் சொன்னது அப்படின்றது, அந்த நாகரத்தினம் அப்படின்றதுனா அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஜுவல் அவர் அப்படின்ற மாதிரியான எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு ஜெம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாலாம் நம்ம வந்து நிறைய சொல்ல முடியும். அவர் அந்த நாகம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவருடைய குண்டலினி எழுவதற்கு தயாராக இருந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம் இல்லையா? நீங்க உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? மேலும் எனக்கு வந்து அவரை பற்றி என்னென்ன விஷயங்கள் எனக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பான முறையில். எப்பயுமே சார் புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களோட ஒரு சித்தர் கனெக்ட் ஆகி தான் இருப்பார். அது பெரிய சிறப்பு. அப்பேற்பட்ட முருகன் ஆலயங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானது. உதாரணம் எடுத்துக்கங்க, பழனி போகரால் அவரோட சித்தரோட சம்மந்தப்பட்டது. திருச்செந்தூர் 5 சித்தர்கள் சம்மந்தப்பட்டது. வடபழனி 3 சித்தர்கள் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி சென்னிமலை பின்னாக்கு சித்தர் அப்படின்னு ஒருத்தர். பின்னாக்கு சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாம்பாட்டி சித்தருடைய சீடர். அப்படி ஒரு சித்தர். கொங்கணகிரின்னு இருக்கு, கொங்கண சித்தர் அப்படின்னு ஒருத்தர். இப்படி ஒவ்வொரு முருகன் ஆலயங்கள்லையும் ஒரு சித்தர் கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அது அப்பேற்பட அது பெரிய தலமாக இருக்கும். நீங்கள் மருதமலையை பற்றி ஸ்லாகிச்சு சொன்னீங்க. உண்மையிலேயே மருதமலையை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவ குடும்பமாகவே எங்கள் மலைகள் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். நீங்கள் சொன்னீங்க கோயம்புத்தூரில் பேரூர் ஆதீனத்தில் நான் படித்தேன். ஓகே. அப்போ ஒன்று பேரூர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் பேரூர் தல புராணத்தை எழுதுகிற ஒரு வாய்ப்பு, தல வரலாறு எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பேரூருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான மலைகள் இருக்கும். ஒன்று வெள்ளிங்கிரி மலை, அது சிவனுக்கான மலை. குருடி மலைன்னு ஒன்று இருக்குது, ஆமாம், அது அம்பாளுக்கான மலை. பெருமாளுக்கு ஒரு மலை இருக்குது, அது பேர் நான் மறந்துட்டேன். பெருமாளுக்கு பக்கத்தில் ஏதோ வரும்னு சொல்லுவாங்க, ஒரு மலை இருக்குது. அதே மாதிரி முருகனுக்கான மலை அப்படின்னு சொன்னால் மருதமலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிவபெருமானுக்கு அந்த வெள்ளிங்கிரி மலையில் மலைகள் இருக்குது, அதில் 5 சிகரங்கள் இருக்கிறதாகவும் 6வது முகமாக இருப்பது பேரூர் அப்படின்னு சொல்லியும் கூட ஒரு வரலாறு இருக்குது. இந்த பேரூருக்கும் மருதமலைக்கும் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த பேரூரில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, சுமதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் சாமின்னு பட்டீஸ்வரர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறார், பட்டீஸ்வரர், குழந்தை பாக்கியத்தை நான் தர முடியாது, என் குழந்தையாக இருக்கிற முருகன் தான் தர முடியும். எந்த முருகன்? இதோ எனக்கு இடது பக்கத்தில் இருக்கான் பார்த்தியா, மருதமலையில், அந்த முருகனை கும்பிடு, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேரூர் பட்டீஸ்வரர் சொல்ல, அவர் போய் அங்கே வழிபாடு பண்ணி நல்ல குழந்தை பேர் வாய்த்ததாக பேரூர் தல புராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லை சார், அந்த பேரூர் தல புராணத்தில் ஒரு செய்தி வருது, மருதமலைக்கு மேலே சாமி இல்லை, மருதமலையே சுவாமி தான். அப்படி மலையே சுவாமியாக இருக்கிறது 2 தலம் தான். ஒன்று திருவண்ணாமலை, ஊருக்கு பேர் அண்ணாமலை, சாமிக்கு பேர் அண்ணாமலை, மலைக்கு பேர் அண்ணாமலை. அது மாதிரி மருதமலை இருக்குது பார்த்தீங்களா, மருதமலையில் சுவாமியே முருகனாக இருக்கார். அந்த புராணத்தில் வருது, மருதமலையே முருகனாகவும் அங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் மருத மரமே வேலாகவும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. மருத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. ஆமாம், 2 தீர்த்தங்கள் இருந்திருக்கு. அந்த மருத தீர்த்தம் உயர்வான தீர்த்தம், ஏன்னா மருத மரத்துக்கு கிளையே வந்ததாக சொல்கிறாங்க. அந்த மருத தீர்த்தத்தை பார்க்கிறவர்கள், குடிப்பவர்கள், குளிப்பவர்கள் அல்லது அந்த மருத தீர்த்தத்தை மனதார் நினைப்பவர்களுக்கு நோய்கள் போயிடும். நீங்கள் சொன்னீங்க மருதமலைக்கு போனாவே நோய் போயிடுது அப்படின்னா, தீர்த்தத்தாலையும் தீர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் அதுக்காக குறியீடாக நான் பேரூர் பட்டீஸ்வரர் சொன்னார்னு பார்த்தீங்களா, சொன்னேன்ல, அதுக்கு குறியீடாக பார்த்தீங்கன்னா நடுவில் மருதாச்சலமூர்த்தி முருகப்பெருமான் இருப்பார், வலது பக்கத்தில் பட்டீஸ்வரர் இருப்பார், இடது பக்கத்தில் பச்சை நாயகி இருப்பார், இங்கே மருதமலையில். ஸோ அது ஒரு சிவகுடும்பமான ஒரு தலம் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அங்கே பஞ்சமுக விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி வலது பக்கம் அந்த இப்போ இருக்கிற மூலமூர் சன்னிதிக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி மூலஸ்தானம். சாமி ரொம்ப சின்ன. அதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம இவர் பாம்பாட்டி சித்தர் தான் அவர் வந்து அதை செய்தார் அப்படின்ற மாதிரி, எப்படி போகர் பழனியில் வந்து பண்ண மாதிரி அவர் தான் அது மாதிரியான விஷயங்களை செய்தார் அப்படின்ற மாதிரி. அது சிலை செஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை சார், அந்த சிலையை அவர் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வழிபட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் அங்கெல்லாம் பார்க்குற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வடிக்கப்பட்ட சிலை தான். ஓகே ஓகே. இது இவரால் பிடிக்கப்பட்ட சிலை, சுயம்பு கிடையாது. சுயம்புன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, எதாவது எடுத்துக்கலாம்.
பட் அந்த ஆதி மூலஸ்தான மூர்த்திக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் இடையில ஒரு குகை இருக்குது. ஆமாம், குகை இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது நம்பப்படுகிறது. என்னமோ தெரியல, பழனியில் போகர் ஃபேமஸ் ஆன அளவுக்கு மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா மக்களுக்கு விழிப்பு இல்லை, அவ்வளோதான். அது வந்து ரொம்ப வந்து அவர் வந்து போற்றப்படாத ஒரு சித்தராக எனக்கு அது அந்த ஒரு அதை அவரை பற்றி நல்லா தெரிந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கர ஒரு ஃபேசினேஷன் இருக்கிறதுங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு, பக்தி இருக்கிறதோ அதெல்லாம் அப்பாற்பட்டு அவர் வந்து இன்னும் போற்றப்படாத ஒரு சித்தராகவோ இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு இல்லை. போற்றப்படுகிறார், குறிப்பிட்டவர்களால் போற்றப்படுகிறார். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. அதாவது அவர்கிட்ட போனோம்னா 200% குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது குழந்தை இல்லாதவர்கள் அவரிடம் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பான முறையிலே குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு இருந்திருக்கு. மருத்துவராக இருந்திருக்கிறார் அப்படின்ற. அதாவது இவர் வந்து சட்டைமுனிநாதர் பாம்பாட்டி சித்தருக்கு அவருக்கு வேண்டியதை அருளியதுக்கு பிறகு அவர் வந்து கடும் தவம் புரிகிறாராம். கடும் தவம் புரிந்து அவர் வந்து அஷ்டமா சித்திகளையும் அடைகிறார் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 128 ஆண்டுகளாக அவருடைய ஏஜ் கணக்கிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமும் இன்னும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான சித்தர்கள் எல்லாருமே அது மாதிரியான விஷயங்கள் தான். அப்படி அந்த மாதிரி கணக்கிடப்பட்டிருக்கு. அவர் பார்த்தோம்னா இவர் அந்த கடும் தவம் புரிந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அடைந்த பின்பு அவருக்கு எல்லா அஷ்டமா சித்திகள்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் அடைந்த பின்பு சித்த மருத்துவராக அவர் சேவை செய்திருக்கிறார். அது மாதிரியான ஒரு சேவை செய்திருக்கார். கொல்லிமலையில பவானிலாம் பண்ணியிருக்காரு. மருதமலையில கொல்லிமலையில பவானிலாம் அது மாதிரியான சித்த மருத்துவ விஷயங்கள் செய்திருக்கார். சித்த மருத்துவ இப்ப இருக்கக்கூடிய அந்த இப்ப கவர்மெண்ட்லயே இப்ப பாத்தீங்கன்னா சித்தா காலேஜ் இருக்கு, சித்தா ரிசர்ச் சென்டர் இருக்கு. அதுல எல்லாமும் வந்து பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தர் இல்லாத ஒரு விஷயங்களே இருக்காது அப்படின்ற மாதிரி. மற்றவர்கள் எல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா இறையுடன் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மருத்துவர் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும் தொடர்ந்து இவர் வந்து பார்த்தோம்னா அந்த ரிலீஜியஸ் விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்தல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதற்கெல்லாம் எதிராக இருந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் வந்து நான் கேள்விப்பட்டேன். இல்லை சார், இப்போ உண்மையை சொல்லணும்னா 2 விஷயம். சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எதிர்ப்புனா கடவுள் ஒருவரே, அந்த ஒரு கடவுளை மட்டுமே நாடி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நீ கடவுளை மட்டும் நாடி இரு, வேற எதுவும் பார்க்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது இவர் மட்டும் இல்லை, இவர் போன்ற பல சித்தர்கள் அதான் பண்றாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சாதியாவது எதடா, குலங்களாவது எதடா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்பாங்க. நீ இந்த சாதியை சார்ந்தவன் நம்பர் போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. கோயிலாவது அதடா, குடிகளாவது அதடா, பூரா இப்படி பேசுவாங்க. புதம்பை சித்தர்லாம் வந்து முழுக்க இதே தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் கோயிலுக்கு ஏன் போற, போய் ஒவ்வொரு கடல் ஆறுன்னு போய் ஒவ்வொன்றும் குளிச்சுக்கிட்டு இருக்கியே, ஏன் அவெல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பாரு, இந்த ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதை போய் நீ வணங்கிக்கிட்டு இருக்காம பாருன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய பாடல்களில் வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு பாரு, முட்டாளா இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு, எவ்வளவு காலம் இதையே பண்ணிக்கிட்டு இருக்க, இதை தாண்டி நீ எப்போ போக போற, உண்மையான கடவுளை எப்படி அடைய போகிறாய், எப்பொழுது அடைய போகிறாய் அப்படிங்கிற மாதிரியான எல்லா சித்தர்களும். ஆமா சித்தர்களுடைய பெரும்பாலுமே வந்து அது மாதிரியான விஷயங்கள். சிலர் வந்து பார்த்தோம்னா இறை வழிபாட்டுடன் கலந்து அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. இவங்க அந்த புதம்பை சித்தர் இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாவே அடிச்ச மாதிரி, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசக்கூடியவர்கள். அதுல இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, சித்தர்கள் பாட்டு எடுத்துக்குவாங்க, அவங்க ஃபுல்லா படிக்க மாட்டாங்க. ஒரு பாட்டு பாருங்களேன். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்க மந்திரங்கள் நட்டகல்லும் பேசுமோ, அது வரைக்கும் இவங்க சிவவாக்கியர் சொன்னது. ஆமா, நட்டகல்லும் பேசுமோ அடுத்த வரையும் விட்டுருவாங்க. நாதன் உள்ளிருக்கையில் மனசுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படிங்கிற வரையும் இவங்க விட்டுருவாங்க. அப்படி அவங்க எப்பவுமே பெரும்பான்மையாக நீ வெளியே தேடாத, உள்ள தேடு அப்படிங்கிறதா. நீங்கள் மருத்துவத்தை பற்றி சொன்னீங்கல்ல, பாம்பாட்டி சித்தர் வந்து அவர் பிறகுதான் மருத்துவத்துக்கு வரல. அவர் வந்து நம்முடைய சட்டை முனிவனுடைய அருள் கிடைப்பதற்கு முன்னாடியே, அவருடைய அறிவுரை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மருத்துவத்துக்கான உதவி செஞ்சுட்டு இருந்தார். உதவியாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்கள் வந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு விஷத்தில் தயாரிப்பாங்க சில மருந்துகள். அப்போ எனக்கு இந்த வகையான பாம்பு வேணும் அப்படின்னு கேட்டால் பண்ணி எடுத்து கொடுப்பாரு. உனக்கு பாம்பு தானே வேணும், நாளைக்கு காலையில் பாம்பு தரேன், நீ விஷம் எடுத்துக்கோ, விஷத்தை வேணாலும் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரா. அரிய வகை பாம்பு, அந்த விஷமே கிடைக்காதுன்னு சொன்னால் நீ என்கிட்ட சொல்லிட்டு இல்லை, உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா. ஒரு மருத்துவத்தை அவர் ஒரு தொழிலாக, ஒரு வியாபாரம், அந்த மாதிரி எனக்கு பாம்பு கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு நாகமாணிக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாணிக்கமெல்லாம் எல்லா பக்கம் கிடைச்சிடும். நாகமாணிக்கம் எப்படி கிடைக்கும் தெரியுங்களா? நாகமாணிக்கங்கிறது பாம்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் யாரையும் தீண்டாமல் இருக்கணும்.
அப்போ அதனுடைய விஷமே மாணிக்கமாக மாறுகிறது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்படி எந்த பாம்பும் பெரும்பாலும் இருக்காது. 99% பாம்புகள் மனிதர்களை தீண்டுதோ இல்லையோ மற்ற விலங்குகளையாவது தீண்டும் இல்லைங்களா. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தன்னுடைய விஷத்தை கக்காமல் அப்படியே வச்சுருந்தா அது கெட்டிப்பட்டு அது நாகமாணிக்கம். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது இரவு நேரங்களில் இறை தேட போகும். அந்த நாகமாணிக்கத்தை கக்கி வெளியே வச்சுட்டு அந்த ஒளியில் இறை தேடும் அப்படின்னு பெரியவங்க எழுதுகிறாங்க. அப்போது அந்த மாணிக்கத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம் ஒரு மருத்துவத்திற்காக. அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது ஒரு நாள் தான் சட்டமணி வந்து கேட்குறாரு, எல்லா பாம்பையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு பாம்பு பிடிச்சி கொடுப்பியா அப்படின்னு. என்ன பாம்பு? நீ எந்த பாம்பு கேட்டாலும் நான் பிடிச்சி கொடுக்குறேன், அந்த பாம்பு உனக்குள்ளே தான்ப்பா இருக்குது, அதை பிடிச்சின்னா என்ற நன்மைக்காக இல்லைப்போ உன்னோட நன்மைக்காக அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து அவர் மருத்துவம் என்பது சட்டை முனிவனுடைய தரிசனம் கிடைத்து உபதேசம் கிடைத்து அதற்கு பின்னாடி அவர் மருத்துவராக மாறினார் ஒரு பக்கம். அதற்கு முன்னாடியே மருத்துவத்திற்காக தான் பாம்பை இது பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி அந்த இப்போ ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும், நாதர் முடி மேல இருக்கும் நல்ல பாம்பு உனக்கு நல்ல பெயர் வைத்து 600 வரிகள் எழுதியிருக்காரு. அந்த முதல் வரி வந்து இவரு தான், நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு. அது ஆடு பாம்பே அந்த பாம்பு வரியாகவே வரும். இப்போ நம்ம வந்து இந்த குதம்பை சித்தர் மாதிரியும் குதம்பை சித்தர் சிவவாக்கியர் எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு நடையில் எழுதியிருக்கிற மாதிரியே இவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பாட்டி சித்தரும் அதே மாதிரியாக கிட்டத்தட்ட 128 பாடல் வரிகள். அந்த 128 ஒன்னொன்று 3 வரிகளோ 4 வரிகளோ எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. மோர் தென் 600 அவர் வந்து அந்த மாதிரியான விஷயமா எழுதியிருக்கிறதா படித்தது. ஒரு சிலதெல்லாம் நான் வந்து படித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அவைலபிளாக இருக்குது, இன்டர்நெட்லேயும் சரி ஓப்பன் லைப்ரரிஸ்லையும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குன்றது மாதிரி. அவர் வந்து அது மாதிரியாக வந்து அந்த அவர் மறைந்தது அல்லது வந்து பார்த்தோம்னா அவருடைய ஜீவ சமாதி அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்கு இன்னி வரைக்கும். அது அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. எல்லாருமே அது ஒரு புக்கில் ஒரு விதமாக இருக்கு. ஒன்று மருதமலைன்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஊர்னு சொல்கிறாங்க, பலவேறு பெயர்கள் சொல்கிறாங்க. சங்கரன் கோயில், விருத்தாச்சலம், மருதமலை இது மாதிரி. ஆனால் மருதமலையில் வந்து என்னால் வந்து நான் இப்போ சொல்ல முடியாது, அந்த அவருடைய இருப்பை என்னால் வந்து கண்டிப்பான முறையில் உணர முடியும். 100% என்னால். நான் மற்ற இடத்துக்கு போனதில்லை, அது ஒரு விஷயம் இருக்குது. மற்ற இடத்துல போய் அவருடைய ஜீவசமாதிக்கு போனதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அங்கேயும் அவர் இருப்பாராக இருக்கும், ஆனால் இங்கேயும் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இது ரெண்டுமே நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான் சார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஜீவன் முக்தர்கள் சித்தர்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும் சமாதியாக இருப்பாங்க. ஒரு இடத்துல ஜல சமாதியாக இருப்பாங்க, ஒரு பக்கத்தில் முக்தி சமாதியாக இருப்பாங்க, பல வேறு இடங்களில் இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்களேன், இப்போ ஒரு பதிவில் நம்ம கோடிசாமிகளை பற்றி பேசியிருந்தோம். கோடிசாமிகள் புரை உள்ளத்துலேன்னு சொன்னோம், தனுஷ் கோடியிலேன்னு சொல்கிறவங்க உண்டு. திருவண்ணாமலையில் அவருக்கு ஒரு கோயில் இருக்குது. ஓகே. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கோடி சுவாமிகளுக்கு ஒரு கோயில் இருக்குது. அல்ல அந்த கோயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் கட்டப்பட்ட சில பேர் நம்புகிறாங்க, அங்கேயும் கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சில சித்தர்கள் ஒரு இடத்துல மட்டும் சமாதியாக 9 இடத்துல ஆனவங்க உண்டு, 7 இடத்துல ஆனவங்க உண்டு. மச்சமுனி வந்து தண்ணியில் ஜலசமாதி ஆகிறாரு, அது பழனியில் ஆயிருக்காருன்னு ஒரு கருத்து இருக்குது, வேற பக்கம் ஆயிருக்காருன்னு கருத்து இருக்குது. கோரக்க சித்தர் வந்து வடக்கு பொய்கை நல்லூர்னு சொல்கிறாங்க. இங்கே நாகப்பட்டினத்து பக்கத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிறது கோரக்க சித்தர், பேரூர்லேயும் ஆயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சங்கரன் கோயிலில் இருக்கிற கோயிலில் வந்து கொடுக்கக்கூடிய புத்து மண்ணும் இவருடைய ஜீவசமாதி வந்து அதுக்குள்ளே தான் இருக்கா? நீங்கள் போயிருக்கீங்களா? நான் சங்கரன் போனதில்லை. இவ வந்து பார்த்தோம்னா இங்கே இவருடைய புற்று மண்ணை எடுத்துக்கொண்டு போய் உடலில் தேய்த்தால் ஸ்கின் டிசீசஸ் எல்லாமே 200% போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறாங்க. ஜெனரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் அந்த வாழைத்தோட்ட தையம் கோயில் அது மாதிரியான விஷயம் சொல்கிறது உண்டு. அது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் குணமாயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பார்த்தோம்னா காலகாலமாக இருந்த ஒரு சித்தராகவே இருந்து சித்த மருத்துவத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணி பல சித்துக்களையும் செய்து வந்த ஒரு பாம்பாட்டி சித்தருங்கிறது அவருடைய ஒரு மண்ணிலிருந்து எடுத்து தடவிக்கிறது. இன்னும் ஏகப்பட்ட பேர் மெடிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஹீலிங்காக அங்கே வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்கே மருதமலையில் அந்த மாதிரி யாரும் வந்து அதெல்லாம் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, ஒரு பூஜை உட்காந்துருப்பார், அவர் விபூதி மட்டும் கொடுப்பாரு, அது மாதிரியான விஷயம் தான். ஒரு சில பேர் உட்காந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விவரம் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்க 1-2 பேர் மெடிடேட் பண்ணுவாங்க, அதோடய சரி அப்படின்ற மாதிரியான விஷயமாக. மற்றபடி அங்கே நீங்கள் பாம்பாட்டி சித்தர் இருக்கிற இடத்துல மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அங்கே அவர் பாறையில் அந்த பாம்பு படப்படுத்த மாதிரி ஒரு பாறை இருக்கும். அதை நான் இப்பவும் பார்ப்பேன். ஒரு பொந்து மாதிரி ஒன்று லைட்டாக இருக்கும், ஒன்று இருட்டாக தெரியும் இருக்கும். அதுக்குள்ளே வரமாட்டாரான்னு எனக்கும் அதே தான். இருப்பாரா அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்குற போது மண் எடுக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு தகவல் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க சில பேர் சொல்கிறாங்க, அந்த முருகன் சிலை இருக்குது பார்த்தீங்களா, முருகனே சித்தராக இருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க. ஒரு கருத்து உண்டு.
அந்த காலத்தில் அவர் ஒரு அந்த வாழைத்தோட்டத்தையன் கோயில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அவர்கிட்ட அவர் அந்த பகுதியை ஆண்ட ஒரு பெரிய ஒரு ஐக்கியனாகவும் ஒரு சித்தராகவும் அவர்கிட்ட திருநீரோ ஒரு மண்ணோ வாங்கி வச்சா மாடு கோழி ஆடு இதுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயிடும், பாம்பு வீட்டுக்கு வராது, அங்கே இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு ஒரு தகவல் செய்தி இருக்குது. அது அங்கே விருதாச்சல மூர்த்தியையே சித்தராகவும் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா இந்த சட்டைமுனியோடைய அந்த ஒரு விஷயம் வந்து லாஜிக் இடிக்கும் இல்லையா, அது மாதிரியான விஷயமா சொல்லும்போது நம்ம அது கரெக்டாக அதோட நம்ம கோரிலேட் பண்ண முடியாது. ஆனால் அங்கே ஒரு செய்தி அப்படி இருக்கு, அவ்வளோதான். பட் இப்போ வந்து 7ஆம் படை வீடு அப்படிங்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்து மருதமலையை வந்து கண்டிப்பான முறையிலேயே 7ஆம் படை வீடுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் பலருமே இன்று வரைக்குமே குறிப்பிடும்போது அந்த மாதிரியான விஷயமா தான் சொல்கிறாங்க. நிறைய முருகரே அங்கே செய்திருக்கிற சித்துக்கள் எல்லாம் இன்னும் வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த குதிரை குளம்படியா இல்ல திருடர்களுடைய ஏதோ ஒரு குளம்படி அங்க இன்னும் இருக்குன்றாங்களே, அது இருக்குன்னு சொல்றாங்க. நான் வந்து பார்த்ததில்ல. அங்க வந்து அந்த திருடர்கள் வந்து திருடிட்டு அவங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் இது பண்ண முடியல, முருகர் கோவப்பட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த மலை மேலே ஏறி ஓடும்பொழுது அவர்களை வந்து கல்லாக்கியதாகவும் அந்த 3 பாறைகளை இன்றும் காணலாம் அப்படிங்கிற மாதிரி மருதமலையில் காணலாம். அது இன்னொரு பாறை ஒன்று பெருசாக இருக்கும், அந்த பாறை தான் அந்த ஜுவல் பாக்ஸ், அந்த நகைப்பெட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்கிறாங்க இல்லையா. அது எனக்கு இத்தனை நாளாக எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. நம்ம அங்கே போய் மலை மேலே ஏரியெல்லாம் போயிருக்கோம், அப்போ திருட மேலே தான் ஏறி போயிருக்கோம் போல. கண்டிப்பாக மாதிரி. அப்போ இதில் என்ன தெரியுது, அந்த மருதாச்சல மூர்த்தியின் முன்பு யாரெல்லாம் திருட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்களோ அவர்களை கல்லாக்கி விட்டுருவார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயமாக. ஏன்னா இது மாதிரியான இதெல்லாம் வந்து அங்கே வழக்கு மொழியாக ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பேசிக்கொள்வது, அங்கே அனுபவித்து ஒவ்வொரு வாய் வழியாக வரக்கூடிய நிறைய விஷயமாக தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா. இப்போ பெரியவங்க இருந்திருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரியான ஆச்சுன்னு ஒவ்வொருத்தருக்காக சொல்லி அப்படியே சொல்லி வந்த விஷயங்களாக தான் இந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம். இல்லைன்னா வந்து முருகர் மட்டும்தான் அதுக்கு விடை சொல்லக்கூடியவர். ஆனால் அந்த முருகர்னு சொல்லும்போது அந்த முருகருடைய சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது என்ன அழகாக இருப்பாருங்களா, அதுவும் கொஞ்சம் சைடாக இப்படி பார்ப்பாரு, வந்துட்டியா வா வா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தை வடிவாக. அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு குழந்தை நேரம் எப்பவுமே நீங்கள் ஃபோட்டோக்கு ஒரு போஸ் கொடுத்துருங்க வச்சுங்களேன், எப்பவுமே குழந்தை வந்து அட்டென்ஷன்லேருந்து ஃபோட்டோ கொடுக்காது, போஸ் கொடுக்காது. அது என்ன பண்ண கொஞ்சம் இப்படி பண்ண அப்படி பண்ண. அது மாதிரி அந்த மருதமலை முருகனை பார்த்தீங்கன்னா அவரோட முகம் இப்படி பார்த்த மாதிரி ஒரு சைடாக பார்த்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சிரிப்பு சிரிக்கிற மாதிரி அவர் இருப்பாருன்னு வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய சிறப்பு தான். இப்போ புதுசாக வைத்திருக்கக்கூடிய முருகருக்கும் அந்த பாம்பாட்டி சித்தருக்கும் இருக்கா, இல்லை அந்த ஆதிமுருகருடைய ஒரு ஆதிமுருகர் தான். எதனால் இப்போ வந்து ஆதிமுருகருடையும் அவரையே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கலாமே அவர் பார்த்தீங்கன்னா. இப்போ அது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு வந்து சிற்பக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா நான் வந்து பல்வேறு விதமான கோயில்களுக்கு அந்த திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியான விஷயங்களிலே இங்கே சென்னைன்னு டுவர்ட்ஸ் இந்த ஈசிஆர் இடத்துல ஒரு கோவில், கஜபிருஷ்ட வடிவ கோவில். கஜபிருஷ்ட வடிவ கோவிலே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அங்கே வந்து அம்பாள் சன்னதி தனியாக தானே இருக்கும் உங்களுக்கு. அந்த அம்பாள் சன்னதி தனியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது 2 அம்பாள் பார்த்துருக்கீங்களா? உள்ளுக்குள்ளேயே 2 அம்பாள் இருப்பாங்க. வெடால்னு ஒரு இடம், வெடால். ஆமாம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில், அங்கே வெடால்னாலே அங்கே சிவபெருமான்னா இவர் தான். வேற ஏதோ நம்ம வந்து அது வேற எந்த ஒரு விஷயமும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அங்கே உள்ள போனால் 2 அம்பாள் இருப்பாங்க ஒரே சன்னதிக்குள்ள, பக்கத்துல. என்னன்னு போய் கேட்டோம்னாக்கா, அந்த ராஜா வந்து அவர் கட்டும்பொழுது ஏதோ ஒரு அந்த சிற்பிக்கு வந்து பார்த்தோம்னா அம்பாளுடைய ஒரு பின்னம் ஆயிருக்கு. பின்னம் ஆயிட்டு இந்த மாதிரி லைட்டாக பின்னம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா, அதாவது கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க அப்புறம் பின்னம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான். அதாவது அவங்க கருவறைக்கு கொண்டு வந்து வச்சிடுறாங்க, அப்போ தான் இப்போ வந்து இது வரைக்கும் இருக்கணும். ஸோ அப்போ அந்த கருவறைக்கு கொண்டு வந்து வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக ஏதோ பின்னம் ஆயிருக்கு. இன்னும் அந்த பின்னத்தை நம்ம வந்து போனால் பார்க்க முடியும். அது பின்னம் ஆயிருக்கு. அந்த பின்னமானவொடனே என்ன சொல்கிறாருன்னா, அதை கொண்டு போய் நீ வந்து இது பண்ணிவிடு, பொதுவாக பின்னமானதை வைக்கக்கூடாது, புதுசாக ஒன்று பண்ணிவிடு அப்படின்ற மாதிரியான விஷயமா. அன்று இரவு சிவபெருமான் அவருடைய கனவிலே வந்து, ஓ வீட்டில் உன்னுடைய மனைவிக்கு ஏதாவது கை காலில் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீ வந்து அவளை வெளியே அனுப்பிடுவியா, வேற ஆளை கூட்டிகிட்டு வருவியான்னு கேட்டிருக்காரு. உடனே அவருக்கு பகீர் நாயி திரும்ப வந்து அவர்களே வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான அம்பாலையும் வந்து சொல்லியாச்சு. ஆல்ரெடி சொன்ன அம்பாலை நம்ம வந்து திரும்ப வேண்டான்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 அம்பாலையும் ஒரே பக்கத்துலேயே வச்சுட்டு இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். இது மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா, எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் ஏன் அப்போ அந்த ஆதிமுருகரை விட்டுட்டு அவங்க வந்து இன்னொரு முருகர் விடலை இந்த சென்ஸ் பார்த்தோம்னா, அவரையே நம்ம வந்து முன்னிறுத்தாமல் நம்ம வந்து செஞ்சிருக்கிறது. அவர் ரொம்ப சின்ன மூர்த்தியா இருக்காரு, இவர் இப்ப இருக்கிற மூர்த்தி நல்லா பெருசா இருக்காரு. அந்த காரணத்திற்காக வேணா வச்சிருக்கலாம். அந்த ஆதிமூர்த்திக்கு தான் முதல்ல பூஜை. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க, ஆதிமூர்த்திக்கு முதல்ல பண்ணிட்டு 2வது தான் இதுக்கு பண்ணாங்க.
நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, 2 அம்பாள்னு சொன்னீங்களே, 2 அம்பாளுங்கும் போது இந்த மருதமலையுடன் கனெக்டான ஒரு கோயிலை நான் சொல்கிறேன். அது அடுத்த பதிவில் பிரீஃபாக சொல்லலாம். கந்தசஷ்டி கவசம் இயற்றப்பட்ட சென்னிமலை நீங்கள் போயிருக்கீங்களா? அதில் போனீங்கன்னா முதல்ல சென்னிமலை கந்தசஷ்டி கவசம் வந்து திருச்செந்தூரில் நீங்கள் பாலதேவராய சுவாமிகள் இயற்றியது எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னிமலை தான். ஆக்சுவலாக குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திருச்செந்தூரில் திருச்செந்தூர் நோக்கி பாடி கந்தசஷ்டி கவசம் வந்து 6 கந்தசஷ்டி கவசங்கள் இருக்கு. 6 கந்தசஷ்டி கவசங்கள் 6 படை வீட்டுக்கும் ஒவ்வொரு கந்தசஷ்டி கவசங்கள் எழுதியிருக்காரு. இப்பொழுது நாம் வந்து பார்க்கக்கூடியது திருச்செந்தூர் பாலதேவராய சுவாமிகள் திருச்செந்தூர்ல அவருடைய வயிற்று பிரச்சனைக்காக போயிருந்த பொழுது எப்படி இவர் வந்து சுப்பிரமணிய புஜங்கள் வந்து நம்மளுடைய சங்கரர் வந்து அவருடைய வயிற்று பிரச்சனைகள் அது மாதிரியான விஷயங்கள் இருந்த போது அது மாதிரியே வந்து பாலதேவராயன் சுவாமிகள் அங்கே இயற்றியதான் குறிப்புகள் இருக்கு. அதாவது அந்த முருகனை நோக்கி கந்தசஷ்டிக்காக பாடினாரு. ஆனால் இங்கே தான் பாடினாரு அப்படிங்கிற ஒரு வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிரகிரி வேலவர் சீக்கிரம் வருக. அந்த சிரகிரி, சிரம்னா தலை, சென்னிமலையில் ஏற்றப்பட்டதுன்னு ஒரு கருத்து உண்டு. இதில் எது சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, முருகர் இருப்பார். 9 நவகிரகங்களுக்கும் மூர்த்தியாக அந்த சாமி அங்கே இருக்கார். நீங்கள் நம்ம சென்னிமலையில் போய் பார்த்தீங்கன்னா கோஷ்டத்தில் நீங்க இவருடைய சிஷ்யர் கூட இருக்கிறதா சொல்லுங்க. அதுக்காக தான் இங்கே வர்றேன். ஓகே 9 நவகிரகங்கள் இருக்கிற இடங்கள்ல நவகிரகங்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு கோஷ்டமாக ஒரு இடத்துல சூரியன் இருப்பார், ஒரு பக்கம் சந்திரன் இருப்பார். இப்படி நவகிரகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய மூர்த்தியாக நம்ம முருகன் இருக்கார். இங்கே சுப்பிரமணியராக நம்முடைய சென்னிமலையில் இருக்கார். இவருக்கு அடுத்து பின்னாடி மேலே போனீங்க வச்சுக்கங்களேன், எல்லாருமே கணவன் மேலே இருப்பார், மனைவி கீழே இருப்பாங்க, அடியார்கள் ரொம்பவும் கீழே இருப்பாங்க. அதனாங்க சரி, அதானே கரெக்ட். ஆனால் சென்னிமலையில் போய் பார்த்தீங்கன்னா முருகன் மேலே இருப்பார். முருகனுக்கு மேலே இன்னும் ஒரு 100 படிக்கிட்டு மேலே போனீங்கன்னா 2 அம்பாள் இருப்பாங்க ஒரே கருவறையில். எந்த அம்பாள் அப்படின்னு கேட்டால் வள்ளியும் தெய்வானையும் மட்டும் இருப்பாங்க. முருகன் இருக்க மாட்டார். வள்ளி தெய்வானை சேர்ந்து இருப்பார்கள். இந்த தளத்துக்கு போனால் எனக்கு என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு அடுத்து இன்னும் பின்னாடி போனீங்கன்னா தான், இன்னும் 100 படிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே தான் தன்னாசி அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னாக்கு சித்தர் இருக்கார். அங்கே அவருடைய சமாதி கோயில் இருக்குது, ஜீவசமாதி கோயில் இருக்குது. இவருக்கு அருள் செய்தவர் தான் நம்முடைய பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்னொன்று சார், அங்கே போய் பார்த்தா பெரிய சிறப்பு என்னென்னா, அவ்வளோ 1000 சொச்சம் படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டில் நம்மளே ஏறி போக முடியாது. நானே காரில் தான் போனேன். சென்னிமலை தினமும் சுவாமிக்கு அபிஷேகம் திருமஞ்சன தண்ணி எப்படி வருது தெரியுங்களா? 2 காளை மாடு கீழே சுமந்து கொண்டு போகுது படிக்கட்டில். ஆமாம், ஒரு காளமாட்டுக்கு பேர் வடிவேலன்னு பேர். படிக்கட்டில் மலை பிரதேசத்தில் போகுமா என்னமோ, படிக்கட்டில் இப்படி ஏறி போகுது. எனக்கு அந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ என்கிட்ட இருக்கு. ஓகே. அதோட தோளில் வந்து ஒரு சாக்கை போட்டு அதுக்கு மேலே 2 கூடையை போட்டு 2 திருமஞ்சன தண்ணி விபூதி அந்த செம்பு குடத்தில் அங்கிருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தத்தில் விபூதி சந்தன குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. பட் மற்ற பாத்திரங்கள் கழுவுறதுக்கெல்லாம் மேலே போயிடுச்சு. ஆனாலும் கூட அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நியமம் இன்றைக்குமே வந்து காலையில் புண்ணியம் தானே சார். அது ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து முருகருக்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்யணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக வேணும். ஆமாம் சார். இன்றைக்குமே நீங்கள் பழனி முருகனுக்கு பாருங்கள், திருமஞ்சன பாதைன்னு ஒரு பாதை இருக்குது, ஒரு யானை பாதைன்னு ஒரு பாதை இருக்குது, நம்ம நடந்து ஒரு படிக்கட்டு பாதை இருக்குது. நீங்கள் ரோப்பில் போகலாம் அல்லது விஞ்சில் போகலாம். பின்னாடி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமஞ்சன பாதைன்னு ஒன்று இருக்குது. அங்கே அர்ச்சகர்கள் கீழே சரவண பொய்கை இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை அங்கேருந்து தோளில் தண்ணி சுமந்துட்டு வருவாங்க முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வரைக்கும் தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா தோள் மேலே வச்சு, அதாவது தன்னுடைய வயிற்றுக்கு கீழே போயிட்டா அந்த பகுதி எடுத்துக்க மாட்டாங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது தோள் மேலே எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு இன்றைக்கும் பாததண்டா இது பண்ணி சுவாமிக்கு அப்படி தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த சென்னிமலையில் முருகப்பெருமானுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வீடியோ எனக்கு கேட்டிருக்கு, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நான் நேரடியாக போய் பார்த்து அது என்னோடய இன்ஸ்டாகிராமில் போட்டேன். அதில் ஒரு காளமாட்டுக்கு பேர் வடிவேலன்னு பேர், இன்னொன்றுக்கு பேர் வந்து காங்கேயனும் நம்ம ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதாவது முருகனுடைய பேர் வச்சுருக்காங்க. ஆமாம், அப்படி தான் வச்சுருக்காங்க. அது தேவஸ்தானத்தாலேயே அந்த காளமாடு வந்து பராமரிக்கப்படுகிறது. முறையாக பூஜை பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு முறையாக இறங்குது. அது பாருங்கள், போகலாம் அப்படின்னு சொன்னால் போகும். அதுவும் நேரடியாக இறங்க முடியாதுல்ல, இப்படி போய் இப்படி வந்து இறங்கும். அப்படி மெதுவாக இறங்கக்கூடிய தன்மை. அந்த மாதிரி இன்னொன்று சார், நீங்கள் மருதமலை சொன்னீங்கல்ல, மருதமலையில் பாம்பாட்டி சித்தரையும் பார்த்துட்டு முருகனையும் பார்த்தா இரட்டிப்பு பலன். ஆமாம். என்னென்னா இதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பாட்டி சித்தர் அப்படி, அதாவது முருகர் வந்து கிருத்திகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? பாம்பாட்டி சித்தர் வந்து மிருகசீஷ நட்சத்திரம்ங்கிறது என்னுடைய ஒரு ஜோதிட ஆய்வில் தெரியப்பட்டது. இது வரைக்கும் பாம்பாட்டி சித்தர் இந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான சித்தர்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தது அந்த மாதிரியான ஒரு ஸ்தலங்களே இருக்குது. பாம்பாட்டி சித்தர் பாவம் அவரை வந்து வெளியிலேயே யாரும் பெரிய அளவில் வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி விவரம் அறிந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள்
சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, அதாவது சித்த ஞானம் உள்ளவர்கள் அப்படின்றவங்க இப்போ அவரை வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட நின்று போச்சு. மெயினாக வந்து இந்த குண்டலினி சக்தியை வந்து வெளியே வருவதற்காக நீ வந்து உன்னுடைய குண்டலினி சக்தி விழிப்புடன் தயாராக இருக்கிறது, வெளியில் வான நம்மளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னா ஈவன் வந்து நம்மளுடைய நேத்திரம் திரிநேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆக்ஞா சக்கரம், அந்த பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். அந்த பீனியல் கிளாண்டே வந்து நமக்கு சின்ன வயசுல எல்லாருக்கும் ஓப்பனாக தான் இருக்கும், அதாவது ஆக்டிவேட்டடாக தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் க்ளோஸ்டுங்கிறது கிடையாது, ஆக்டிவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்றது என்ன பொறுத்தவரை ஆக்டிவேஷன் சொல்றதோட பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். சமநிலையில் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை அற்புதமான வார்த்தையாக இருக்கும் என்று நம்பக்கூடியவன். அப்போ அந்த சமநிலையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுல இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைகள்லாம் ஒரு விஷயத்தை அடம் பிடிச்சதுன்னா அது கிடைக்காம எடுக்காம விடாது. என்னவா இருந்தாலும் அதை அடம் பிடிச்சே ஆகும். கண்டிப்பாக அது இன்னொரு 6 மாதம் 8 மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரியான விஷயமா அது மாதிரி வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வந்து அது வந்து அதோடைய அடம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு குணமாகவும் அதுக்கு வந்து சின்ன குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது நோ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது. நமக்கெல்லாம் தான் நோ கிடைக்கும் கிடைக்காதுங்கிற அனாலிட்டிக்கல் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். வயசாக நமக்கு அந்த அனாலிட்டிக்கல் மைண்ட் இதெல்லாம் கிடைக்காது, அப்பா வாங்கி தர மாட்டாரு, அம்மா வாங்கி தர மாட்டாங்கிற எண்ணம் எல்லாம் வரும். கொஞ்சம் சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த எண்ணம் எல்லாம் எதுவும் கிடையாது, அது இருக்கு, அது என்னவா இருந்தாலும் வேணும். அதனால தானே உங்களுக்கு சூரியனை பிடிக்க போனார் ஆஞ்சநேயர். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து சின்ன குழந்தைகள். அது மாதிரி நமக்கும் அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது இருக்குமோ அதே போலவே நம் உடலில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களுமே ஆக்டிவேட்டடா தான் இருக்கும். அதுல குறிப்பாக அந்த குண்டலினி சக்தி அப்படின்ற மாதிரியான சக்தி பேலன்ஸ்டா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், சமநிலையில் இருந்தது என்றால் நம் உடலுக்குண்டான மிகப்பெரிய வியாதிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வராமல் இருக்கும். ரூட் சக்கரம் என்று சொல்லக்கூடியது வந்து இது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எனக்கு தொழில் அமையலை, எனக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தில் இருக்கேன், நான் வாழ்நாள் ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எங்கள் குடும்பத்தாரில் மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி ஆகிட்டேன், எனக்கு பணமே வரமாட்டேங்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் போயிடுது, இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள், பணம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், கடன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ரூட் சக்கரால பாதிப்பாயிருக்கும். அவங்க அந்த ரூட் சக்கராவை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அது குண்டலினி சக்தியை அவர்கள் வந்து சரி செய்ய வேண்டும் அப்படின்னு. அந்த குண்டலினி சக்தியை சரி செய்வதற்கு பாம்பாட்டி சித்தரை நோக்கி தியானித்தால் போதுமானது. ஓ சரி சரி சரி. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விளக்கம். நமக்கு வந்து எப்படி திருச்செந்தூருக்கு குருவுக்குண்டானது அப்படின்ற மாதிரியான ஸ்தலம் அப்படின்னு நம்ம வந்து ஜோதிட ரீதியாக சொல்லிடுறோமோ, அதுபோல் மருதமலையை நம்ம வந்து செவ்வாய்க்குண்டான ஸ்தலம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம செவ்வாய்க்குண்டான ஸ்தலம் ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் இதையும் நம்ம வந்து செவ்வாய்க்குண்டான ஸ்தலம் என்று சொல்லலாம். இவர் வந்து மிருகசீஷ நட்சத்திரத்திற்கும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இருக்கிற உண்டானவர், அதாவது பாம்பு என்கிற காரணத்தினாலே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் வருதுன்னு வச்சுக்கோங்க. காரணம் என்ன, நம்ம மிருகசீஷம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்குரியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நாம் பார்க்கும்பொழுது பாம்பாட்டி சித்தருக்கு அது மாதிரியான விஷயமாகவும், சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஆயில்ய நட்சத்திரமாகவும் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த குண்டலினி சக்தி அப்படின்றது வந்து அந்த குண்டலினியோட எனர்ஜி வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக இல்லைன்னா குழந்தைய பிறக்காது. ஆண் வந்து சீக்கிரமே மலடாவான், ஆண் தன்மையற்று போவான். பெண் வந்து அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாவாள். இப்போ ஊருக்குள்ள ஒரு ரோட்டுக்குள்ள இல்லாத ஃபெர்டிலிட்டி சென்டரே கிடையாது. மெட்ராஸை பார்த்தோம்னா நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு டைரக்டரி போடணும், அந்த அளவுக்கு மெட்ராஸில் இருக்கு. அவ்வளோ விஷயங்களும் இருக்கு. பாம்பாட்டி சித்தரை நம்ம வந்து எனக்கு உடனடியாக கோயம்புத்தூருக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட பாம்பாட்டி சித்தருடைய ஒரு அந்த போட்டோ, அந்த அவருடைய அந்த சமாதி போட்டோ இருக்கு, அதை வச்சுட்டு அவங்க தியானம், தினசரி தியானம், அவரை நோக்கி தியானம் செய்தாலே கண்டிப்பான முறையிலே சென்டருக்கு போக வேண்டியதில்லை, தேவையே இல்லை. கண்டிப்பா அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். நீங்க பாம்பு அந்த குண்டலினி அப்படிங்கும்போது எனக்கு கொங்கு நாட்டில் இன்னொரு தலம் ஞாபகம் வருது, அது ஒரு குறிப்பாக சொல்கிறேன். திருச்செங்கோடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். திருச்செங்கோட்டுக்கு ஒரு பேர், நாமக்கல் பக்கத்தில் திருச்செங்கோட்டுக்கு ஒரு பேர் நாகாசலம். ஓ, நாகமலை. மலையே பாம்பு வடிவத்தில் தான் இருக்கும். ஓகே. கந்தர் அனுபூதினு ஒன்று இருக்குது. கந்தர் அனுபூதியில் இல்லை, இப்போ அதை பற்றி தான் மெயினாக உங்ககிட்ட கேட்கணும்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். கந்தர் அனுபூதி வந்து அருணகிரிநாதர் பாடினது. அதில் 6 படைவீடை பற்றியும் பாடவே இல்லை சார். ஆனால் ஒரே ஒரு கோயிலை பற்றி பாடுறாருன்னா அது திருச்செங்கோட்டை பற்றி சொல்கிறார். ஓகே. திருச்செங்கோடு அவ்வளோ சிறப்பான தலம். நாகாசல வேலவ நாலுகவி தியாகா சுரலோக துறந்தரனே அப்படிங்கிறார். நாகாச்சலம், நாகம்னா பாம்பு, அச்சலம்னா மலை. ஒருவேளை எனக்கு இந்த நாகம், அந்த பாம்பாட்டி சித்தர் இப்படிலாம் யோசிக்கும் போது இந்த நம்ம ஒரு பதிவில் கண்டிப்பாக நம்ம திருச்செங்கோட்டை பற்றி
யோசிக்க வேண்டிய இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவோம் நம்ம. கந்தர் அனுபூதி நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வருது எனக்கு வந்து இந்த கந்தர் அனுபூதியை பற்றி ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் தொடங்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. அது பலருமே வந்து ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கந்தர் அனுபூதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திருப்புகழோ அல்லது கந்தசஷ்டி கவசமோ அல்லது கந்தர் அலங்காரமோ அதெல்லாம் படிப்பதை விட மிக மிக மேன்மையான, அதாவது எதுவுமே தாழ்த்தி கிடையாது, பட் சக்தி அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் அதை பெருமைப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அதை பற்றி எப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஒரு 10-15 நாளுக்குள்ளே தொடங்க போகிறேன். தினமும் காலையில் 6 மணிக்கு. எப்படி ஜூம் மாதிரியா எப்படி? ஆமாம், ஜூம் ரெக்கார்டட் கிளாஸ் இல்லை, ஆன்லைனில் நான் ஜூம் நிறைய பார்த்து வகுப்பெடுக்க போகிறேன். அதில் எப்படி வேல் பூஜை பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கந்தர் அனுபூதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 முறை கந்தர் சஷ்டி கவசம் சொன்ன பலனை ஒரு கந்தர் அலங்காரம் கொடுக்கும். ஓகே. 100 முறை கந்தர் அலங்காரம் சொன்ன பலனை ஒரு திருப்புகழ் கொடுக்கும். 100 முறை திருப்புகழ் சொன்ன பலனை ஒரு கந்தர் அனுபூதி கொடுக்கும். 51 மந்திரம் தான் அருணகிரிநாதர் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவில் கொடுத்த 51 மந்திரங்கள் தான் கந்தர் அனுபூதி. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாரு, அவர் கடைசியாக என்ன சைன் பண்ணாரோ அதான் உயிலாக எடுத்துக்கொள்ளப்படும். எது ஏதாவது உயிலில் சைன் பண்ணுறாங்க கடைசியாக அது பண்ணுறாரோ தான் முக்கியமான. கண்டிப்பாக அப்படி ஒரு சைன் பண்ணி கொடுத்தாருன்னா ஆடும் பரிவேல் அணி சேவலனா பாடும் பணியே பணியாயிரல்வாய் தேடும் கைய மாமகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அப்படிங்கிறது முதல் பாட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு காப்பு பாட்டு இருக்கு. முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே அப்படின்னு முடிக்கிறார். இப்படி 51 மந்திரங்களை மந்திரங்களுடைய தொகுப்பாக இருப்பது இந்த கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியை நாம் முறையாக படித்து கொள்ள வேண்டும். அதை படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய கைவேல் எப்படி இருந்து நம்மை காக்குமோ அதை போல கந்தர் அனுபூதி நம்மை காக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அருணகிரிநாத பெருமான் அந்த கந்தர் அனுபூதியில் பல இடங்களில் வேலை பற்றி பாடியிருக்கார், முருகனை பற்றி பாடியிருக்கார், மயிலை பற்றி எல்லாமே சேர்ந்து வரும். ரொம்ப முக்கியம், அவர் கிளி ரூபம் எடுத்து பாடியிருக்கார். யாரு? அருணகிரிநாத பெருமான் தான் கிளி ரூபம் எடுக்கிறாரு. எடுத்து முருகா எனக்கு இந்த கிளி ரூபத்தை கொடுத்துட்டியே முருகான்னு சொல்லி முருகனை நினச்சி ஆனந்தத்தில் பேரானந்தத்தில் பாடியது தான். அதுவும் முருகனுக்கும் அவருக்கு நடந்த கான்வர்சேஷன் போல் அதில் இருக்குது. ஓகே கந்தர் அனுபூதி. ஆமாம், எனக்கு எல்லாமே போய் எல்லா மறை எண்ணெய் இழந்து நான் எண்ணெய் இருக்குது முருகா, அது இது போகணும், அதுக்கு என்ன பண்ணுறது? எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியன்னு கேட்குறாரு. அதுக்கா நீ என்ன பண்ணுற தெரியுமா? நீ நிறையா படிச்சிருக்க. ஆமாம், நான் படித்த படிப்பில் நீ கொடுத்தது முருகா. எப்படி? யாமோதிய கல்வியும் எம் அறிவும் எது கொடுத்த? நீ திருப்பி வாங்கியிருக்கா கொடுத்த? தாமே பெற வேலவர் தந்தது அப்படிங்கிறாரு. சரி, அப்புறம் ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு பேராசை இருக்கா? பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உடலை தகுமோன்னு ஒரு இடத்துல கேட்குறாரு. சரி, இதெல்லாம் போகிறக்கு ஒரு வழியை சொல்லு. அப்படியா? சொல்கிறேன். ஒரு வார்த்தை சொல்கிறார், சும்மா இரு சொல்லற அப்படின்னு. ஓகே, சும்மா இருந்தால் என்ன நடக்கும்? அம்மா பொருள் அன்பு எதுவுமே தெரியாமல் இருந்த முருகா. கடைசியில் சொல்கிறார், ஆசா நிகழம் துகளாயின். ஆசைங்கிறது பெரிய வலை மாதிரி இருக்குது, பெரிய ஒரு செயின் மாதிரி இருக்குது. அது அப்படியே துகள் ஆகி போயிடுச்சு முருகா. அப்புறம் என்னாச்சு? பேசா அனுபூதி பிறந்தது முருகா. எனக்கு பேச்சே வேண்டாம்னு வந்துருச்சு முருகா. நீ எப்படி வந்த? எனக்கு குருவா வரல, திருவா வரல, குருவா வந்திருக்கு. அதனால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். முருக மந்திரங்கள்லேயே உயர்வான மந்திரம் கந்தர் அனுபூதி. இது தினம்தோறும் ஒரு வகுப்பாக எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறேன். சரி 51 நாட்கள். அப்போ இல்லை சார், தினமும் ஒரு 5 பாடலாவது எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 பாடல். அது 4 வரி தானே? ஆமாம். ஆனால் 4 வரிக்குள்ள ஒரு 4 வரி பாட்டுக்கு 40 நிமிஷம் விளக்கம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது அதில். இப்போ டெய்லி 1 ஹவர் மாதிரியா? டெய்லி 1 ஹவர், மினிமம் 1 ஹவர் 1.25 மணி நேரமாக அது போகும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் அது கட்டண வகுப்பு தான். வாய்ப்பு இருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்க, என்னுக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்கள இப்போ உங்களுடைய எண்ணெய் நீங்கள் உங்களுக்கு தொடர்புள்ள எண்ணெய் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ பேர் தொடர்பு அவங்க ஜூமில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க மொபைல்லேயே கூட அவங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். தினசரி டைமிங் ஏதாவது இருக்குது? காலை 6 மணி. தினசரி காலை 6 மணி. முடியாதவங்க ரெக்கார்டட் வெர்ஷனும் கொடுப்போம். அதாவது ஒரு நாள் கற்றுக்க முடியல, சில காரணங்களால் முடியாது, அப்படி இருக்கிறவங்க ரெக்கார்டடாக கொடுப்போம். அடுத்த நாள் ரெக்கார்டு கொடுத்துருவோம். சரி. ஏதாவது முடியாதவர்களுக்கு மட்டும் அது மாதிரியான ஆப்ஷன் கண்டிப்பான முறையில் நல்ல அற்புதமாக வெற்றி பெற முருகன் அருள் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். மற்றபடி நம்ம வந்து இந்த முருகரை பற்றியும் சரி, இந்த மாதிரியான முருகரை நாடி வந்திருக்கக்கூடிய சித்தர்களை பற்றியும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக தொடர்ந்து நாம் அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே வருவோம் இந்த மாதிரியான சித்தர்களை பற்றி. ஏன்னா முருகனுக்கு தொண்டு செய்தவர்களுக்கு
அவர்களை பற்றி அதான் நான் போன தடவை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தால் பலன், முருகனடியார்களை கண்டாலே பலன் அப்படின்ற மாதிரியும் முருகனடியார்களை நினைத்தாலே பலன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கேட்பதே அவர்களுக்கு மகா பலன் அப்படின்ற மாதிரி. இப்போ முருகனடியார் சொன்னோன்னு வருது, முருக வழிபாட்டில் முருகனடியார்களை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறது ஒரு குற்றம் தான் அருணகிரிநாதர். ஓ, உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் 7 குற்றம் சொல்லார். உனை தினம் தொழுதிலன், உனது இயல்பினை உரைத்திலன், பல மலர்களோடு உன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு லிஸ்ட்டு போடும்போது உன் உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன், நீ உன்னை மனசுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுறாங்க பற்றியா, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ஒரு குற்றம்ங்கிறாரு. இப்போ பாம்பன் சாமியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும், அருணகிரிநாதரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். திருவண்ணாமலையில் ஒருத்தன் பிறந்தாருன்னா அருணகிரிநாதரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சென்னையில் ஒருத்தன் வாழ்றாருன்னா பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா அது குற்றம் முருகா அப்படிங்கிறாரு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சது ரொம்ப முக்கியம். ரொம்ப மகிழ்ச்சி. நமஸ்காரம்.